ஆம், எல்லோருக்கும் இனிய வணக்கம். நண்பர்களே, நாம் தமிழர் கட்சி சமீபத்தில் ஒரு மாநாடை நடத்தி முடிச்சிருக்கு. அது கிடைமாடுகளை பாதுகாக்குவதற்கான ஒரு பெரிய மாநாடு. அந்த மாநாட்டில் ஒரு பெரிய சிறப்பம்சம் என்னென்னா, கிடைமாடுகளையே மதுரைக்கு ஓட்டிகிட்டு வந்து ஒரு பட்டியில் வச்சு அடைச்சி அந்த மாட்டுக்கு முன்னால் சீமான் ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசினார். இது ஒரு மிகப்பெரிய விமர்சனமாகவும் ஒரு பெரிய நகைப்பூட்டு விதமாகவும் சில சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பகிர்ந்ததையும் நாம் பார்க்குறோம். அது ரெண்டு விதமான கருத்து. மாட்டுக்கு தெரியுமா இவர் பேசுகிறது அப்படின்னு ஒரு கருத்து வைக்கப்பட்டு, இது மாடை ஒரு வன்முறைக்கு உட்படுத்துறது என்று ஒரு கருத்து பேசினார். நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த கட்சியை சார்ந்த நண்பர்கள் முன்வைச்சது, மாட்டுக்காக பேசுகிறோம், ஒரு குறியீடாக மாற்றுறோம், மாடு பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவற்றுக்காக நாங்கள் பேசுகிறோம், எங்களுடைய நோக்கம் சரி என்று அவர்கள் வைக்கிறார்கள். இப்போது ஒரு வகையில் என்னவாக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா, கிடைமாட்டு வளர்ப்பு அல்லது கிடைமாட்டு பண்பாடு என்பது அழியும் தருவாயில் இருக்கிறது, அது பற்றி பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்போ இதை பற்றி நம்முடைய கருத்து என்ன என்கிற ஒரு இடத்துக்கு நாம் வர்றோம். இதுதான் இந்த பேச்சினுடைய மைய சாராம்சம்னு வச்சுக்கோங்களேன். அடிப்படையில் நண்பர்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. மேய்ச்சல் பண்பாடு என்பது வேறு, கால்நடை வளர்ப்பு பண்பாடு என்பது வேறு. இப்போ மேய்ச்சல் பண்பாடு என்பது கிட்டத்தட்ட நம்மளுக்கு 2000 வருஷத்துக்கு மேலாக நம்மளுக்கு அது ஒரு பண்பாடாக இருந்து வருகிறது. அதைத்தான் நம்ம கிடைமாட்டு வளர்ப்பு என்று சொல்லுகிறோம். 1000-2000 ஆடுகளை நாடோடி வாழ்க்கையாக, கிட்டத்தட்ட கிடைமாடு மேற்பவர்கள் நாடோடி வாழ்க்கை தான். உறவுகளை பிரிந்து அவர்கள் ஊர் விட்டு ஊர் போவாங்க. மழைக்காலங்களில் மலைப்பகுதியிலும் வறட்சி காலகட்டங்களில் சமவெளி பகுதியிலுமாக இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு வாழ்க்கை ஒன்று இருந்தது. அது இன்றைக்கு அழியும் தருவாயில் இருக்கிறது. இப்போ நம்முடைய கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது வீடுகளில் ஒரு சில மாடுகளை ஒரு 2 மாடுகளை வைத்துக்கொண்டு 10-20 ஆடுகளை வைத்துக்கொண்டு ஒரு தற்சார்பு வாழ்க்கை, ஒரு எளிமையான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையும் நம்மிடம் இருக்குது. அது குழப்பம் இல்லை, அது இருந்துகிட்டே இருக்குது. இப்போ அதிகமாக இப்போ பெரிய பெரிய பிரச்சனையை சந்திக்கிறது அப்படிங்கிறது இந்த கிடைமாட்டு வாழ்க்கையோடு இருக்கிறவர்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ச்சியாக தொடர முடியாத இடத்தில் இருக்கிறார்கள் என்பது தான். இப்போது தமிழ்நாட்டில் எத்தனை வகையான மாடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம பட்டியல் போடுற போது, அதான் நாட்டின மாடுகள் அப்படின்னு பேசுகிற போது வரிசையாக சொல்ல முடியுது நம்மளுக்கு. உப்பளச்சேரி மாடுகள், ஆலம்பாடி மாடுகள், பர்கூர் மாடுகள், காஞ்சிபுரம் குட்டை மாடுகள் என்று இப்படி ஒரு 6-7 ரகங்கள் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த 6-7 ரக மாடுகள் அப்படிங்கிறது எதோட தொடர்புடையதாக இருக்குது என்று நாம் இன்னொரு விஷயத்தை நம்ம தொட வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் பெரிய உக்கிரமான ஒரு போராட்டம் ஒன்று நடந்தது. அது எனக்கு தெரிய அல்லது நமக்கு தெரிய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் திரண்டு எழுந்து போராடியது அப்படிங்கிறது ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு போராட்டம் என்று நீங்கள் சொல்லப்பட்டுச்சு. குறிப்பாக இளைஞர்கள் ரொம்ப படு தீவிரமாக இந்த போராட்டத்தில் இறங்கினார்கள். நம்முடைய பண்பாட்டு மரபாக இருக்கிற ஜல்லிக்கட்டை நாம் பாதுகாப்போம் என்று சொன்னியது. அதற்கு பெரிய நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு மத்திய மாநில அரசுகள் அங்கீகரிக்கப்பட்டு இன்னைக்கு ஊருக்கு திருவிழாக்களுக்கு பின்னணியில் ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துதல் என்பது ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டை பற்றி எனக்கு ஒரு பெரிய மாற்று கருத்து இருக்கான்னா, எனக்கு வேற ஒரு தளத்தில் மாற்று கருத்து இருந்தாலும் கூட இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்கிறேன். நான் இந்த ஜல்லிக்கட்டுகளுக்கு ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மாடுகள் எங்கே எடுக்கப்படுகின்றன, கன்றுகளிலிருந்து எங்கே எடுக்கப்படுகின்றன, வீட்டில் வளர்க்கக்கூடிய வளர்ப்புவ மாடுகளிலிருந்து வரக்கூடிய கன்றுகளை எடுப்பது இல்லை. ஏனெனில் அவை இயற்கையாக கன்று போடுவதல்ல, ஊசி செலுத்தி தான் கன்று ஈன்று கொண்டு இருக்கிறது. அப்போ ஜல்லிக்கட்டு மாட்டுக்கான கன்றுகளை எங்கே எடுக்கிறார்கள்னா, இந்த மாதிரியான கிடை மாட்டிலிருந்து தான் எடுக்கிறாங்க. கிடைமாட்டு கன்றுகள் தான் வீரியமாக இருக்கும் என்பதற்காக. இப்போ நீங்கள் கிடைமாட்டு வாழ்க்கை தடைபடுகிற போது நீங்கள் ஒரு பெரிய பண்பாடாக அல்லது ஒரு ஜல்லிக்கட்டு நம்முடைய பண்பாட்டினுடைய அடையாளமாக சொல்லப்படக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கான ஒரு எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறுவதற்கான வாய்ப்பு ஒன்று இருக்கிறது. இதுக்கு இடையில ஜல்லிக்கட்டு ஒரு பக்கம் மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்தது, வெற்றியடைந்தது என்று நாம் பெருமைப்பட்டுக் கொள்கிற அதே நேரத்தில் இங்கே ஒரு முரணும் இருக்குங்கிறத நீங்கள் உள்வாங்கி வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும். என்னன்னா, இதுக்கு இடையில 4/3/2022 மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை அது கொடுக்கிறது. குறிப்பாக நீதியரசர்கள் பாரதிதாசன் மற்றும் சதீஷ்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மேய்ச்சல் பண்பாட்டையே தடை செய்யும் முகமாக குறிப்பாக மலைகளில் ஆடு மாடுகளை மேய்ப்பது, குறிப்பாக கிடைமாடுகள் மேய்ப்பது தடை செய்யப்பட வேண்டும். அந்த தீர்ப்புக்கு பின்னால் அவங்க வைக்கிற நோக்கம் என்னன்னா, சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பது அவருடைய காரணமாக இருக்கிறது.
ஆனால் ஆதிகாலம் தொட்டு இந்த கிடைமாடுகள் ஒரு மழை பெய்கிற காலகட்டத்தில் சமவெளியில் வந்து தோட்டந்துறவில் அல்லது நாற்றுகள் நட்டதுக்கு பிற்பாடு உள்ளே மேய்க்க முடியாது. அப்போ வந்து 6 மாத காலம் எங்கே இருப்பாங்கன்னா மலையில் இருப்பாங்க. மீதி 6 மாத காலம் அப்போ அதே அந்த 6 மாதத்தில் என்னென்னா வயல்களுடைய வெள்ளாமைகள் முடிஞ்சு அறுவடை நடந்ததுக்கு பிற்பாடு சமவெளி பகுதியை நோக்கி இவங்க வருவாங்க. இப்படித்தான் சுழற்சி மாறி 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 வந்துக்கிட்டே இருந்த வாழ்க்கை முறையில் இன்னைக்கு வந்து மலை மேலே ஏறுவதற்கு கிடைமாடுகளுக்கு மிகப்பெரிய தடை கொடுத்ததுக்கு பிற்பாடு அவங்க எந்த பக்கம் போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பமாயிடுச்சு அவங்களுக்கு. இப்போ சமீபத்தில் தேனியில் அந்த மலையடிவாரத்தில் வந்து மேய்த்து கொண்டிருக்கிற அந்த கீதாரியிடம் வந்து வனத்துறை அதிகாரிகள் அத்துமீறி அவரை வந்து கைது நடவடிக்கையில் ஈடுபடுகிற போது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாகவும் உரையாடலாகவும் மாறியதை நம்ம பார்க்குறோம். இப்போ எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு வந்து சுற்றி நம்ம சொல்லுவதுக்கு பின்னால் என்ன அப்படின்னா, ஒரு பாரம்பரியமாக இருந்து வந்திருக்கக்கூடிய மேய்ச்சலிய பண்பாட்டின் அடையாளமாக இருக்கக்கூடிய கிடைமாடுகள் வளர்ப்பு என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. இவற்றை வளர்ப்பதற்கான அல்லது இவற்றை வளர்த்தெடுப்பதற்கான ஒரு தடை இல்லாமல் இருக்குவதற்கான ஒரு பெரிய விஷயத்தை இந்த அரசுகள் செய்தா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி வைக்கிற போது இந்த அரசு செய்ய வேண்டும் என்பது நம்முடைய இந்த பதிவினுடைய நோக்கமாக இருக்கிறது. இதுக்கு இடையில நான் ஒரு வகையான முடிவுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை நம்ம வந்து முன் வச்சிடணும். எல்லா தொழிலையுமே ஜாதியாக பார்க்கிறது, ஜாதியோட இணைச்சு பார்க்கறது அப்படிங்கிறது நம்மிடம் இருக்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பமான ஒரு ஒன்று. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் வந்து குலத்தொழிலை ஆதரிக்கிறாரு, எல்லாரையும் மாடு மேய்க்க போக சொல்கிறாரா என்று ஒரு பெரிய கேள்வியை வந்து முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து வைக்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், இது வந்து ஒரு ஜாதிக்காக இந்த மாநாடு நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஜாதினா எந்த ஜாதியாக இருக்க முடியும், இது வந்து கோணார்களுக்காக ஆதரவாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் அதிகமாக கிடைமாடுகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் கோணார்கள் அல்ல. புள்ளிவரம் அடிப்படையில் சொல்கிறார்கள் அதிகமாக நாயக்கர்களிடம் இருக்கிறது. நாயக்கர்கள் வைத்திருக்கிறார்கள், கோணார்கள் வைத்திருக்கிறார்கள். அதற்கடுத்ததாக முக்குளத்தூர் பட்டியலுக்குள் வரக்கூடிய கள்ளர்களிடம் இருக்கிறது. அந்தந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய நிலபுலங்களோடு இருக்கிற சிலவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்கிற மாதிரியான ஒரு புள்ளிவரம் தான் இருக்கிறது. இதற்கு முன்னாலேயே 2006 மிக முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு. அதாவது வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தை, குறிப்பாக பட்டியலிடப்பட்ட அந்த பழங்குடி மக்களுக்கு வன உரிமை பாதுகாப்பு சட்டங்களை வழங்கியிருக்கிறார்கள். அதில் வந்து மேய்ச்சல் பண்பாடுக்கு ஆதரவு தரக்கூடிய சில விஷயங்களும் அந்த சட்ட சரத்துக்குள்ள இருக்கு. இப்போ சட்டங்கள் ஒரு மாதிரி ஆதரிக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு சட்டங்கள் 2006 இருக்கு, 2022 வந்து மேய்ச்சலை வந்து தடை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இவற்றில் மாட்டிக்கொண்டு முழிப்பது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விழிபிதுங்கி நிற்கக்கூடியவர்கள், அந்த கிடைமாடுகளை வைத்திருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒட்டு மொத்தமாக ஒரு 1 லட்சத்துக்கும் குறைவான கிடைமாட்டு தொழில் தான் இருக்கு. இப்போ அது நீங்கள் தொடரலைன்னா என்னென்ன பெரிய ஆபத்துகள் வரும் அப்படிங்கிற போது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் சரி, குறிப்பாக அந்த மேய்ச்சல் பண்பாட்டை ஆராய்ந்திருக்கக்கூடியவர்கள் சொல்லுவது வந்து அது வந்து ஒரு உணவு சங்கிலியுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த ஃபெர்டிலிட்டியாக இருக்குது. அவங்களுடைய அந்த கிடைமாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது வளமை சார்ந்ததாக ஒன்றாக இருக்கிறது. இந்த மண்ணை வளப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்போ விரைவாக பேசி சொல்லணும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு மலட்டு மண்ணை வந்து வளம் பொருந்திய மண்ணாக மாற்றக்கூடியதற்கு வந்து அடிப்படையாக இருப்பது கிடை போடுறது. அதனுடைய சாணம், சிறுநீர் எல்லாம் அந்த மண்ணை வந்து வளப்படுத்துகிறது. அதற்கு பிற்பாடு நடக்கூடிய விவசாயங்கள் எல்லாம் ரொம்ப செழுமையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்போ அந்த முறை வந்து தடையாகிறது. அதற்கு அடுத்ததாக நம்மளுக்கு என்ன மிகப்பெரிய முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா, இன்றைக்கி நம்ம வந்து அதிகமாக மாற்று உரங்களுக்கு வந்துட்டோம். குறிப்பாக ரசாயன உரங்களுக்கு நம்ம வந்தாச்சு. அதனால் வந்து மண்ணும் வளம் இல்லாமல் போய்விட்டது. அதற்கு காரணம் வந்து இந்த கிடைமாட்டுக்கான வாழ்க்கை தடைபடுகிற போது இந்த மண் சார்ந்த பிரச்சனைகளும் வருகிறது. இதை பற்றி யாரும் யோசனை செய்யலை. இன்றைக்கி வந்து கிடைமாட்டு தொழில் வந்து நேரடியாகவே சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, அது மேய்ச்சலுக்கான இடம் சுத்தரவாக இல்லாமல் போயிடுச்சு. முற்றிலும் அதிகமாக நகரமயங்கள் விரைவாகி கொண்டே இருக்கிறது. விவசாய நிலங்கள் வந்து அழிந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் விவசாய நிலத்திற்கு அழைத்து வர முடியல. ஒருவேளை விவசாயத்து நிலத்திற்கு ஓட்டிட்டு வந்தால் கூட அதை வந்து விவசாயிகள் வரவேற்கக்கூடிய இடத்துல சிந்தனை மாறி இருக்கு. குறிப்பாக கண்மாய்களில், குளங்களில், குட்டைகளில் வந்து தண்ணீர் குடிப்பதற்கு, மாடுகள் வந்து தண்ணீர் குடிப்பதற்கு மிகப்பெரிய தடைகளை வந்து ஊர்க்காரர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றுக்கு ஆதரவான சில தீர்ப்புகளும் கூட நீதிமன்றத்தில் வந்திருக்கு. அவற்றையெல்லாம் பார்ப்பதற்கான, அதை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் இப்போ இது என்ன ஆகுதுன்னா, ஆண்டாண்டு காலமாக இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த மேய்ச்சல் பண்பாடும் கிடைமாட்டு வாழ்க்கையும் அழிகிற போது ஒரு தமிழ் நிலத்தில் இருந்த ஒரு பண்பாட்டு வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி துண்டிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து தடுத்து நிறுத்துவதற்காக அவர்களது ஒரு ஆரோக்கியமாக
ஒரு உரையாடலை முன்னெடுத்து வேற ஒரு செயல் திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவின் வழியாக நான் முன்வைக்க விரும்புகிறேன். நான் குறிப்பாக கிடைமாடுகளுடைய எண்ணிக்கையை நீங்கள் தொடங்க வேண்டும். எத்தனை இந்தந்த மாவட்டங்களில் எந்தெந்த ரக மாடுகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு எண்ணிக்கையை தொடங்கணும். நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கோம்ல, அதை விட ரொம்ப முக்கியமாக அதுக்கு நிகராக நாட்டு மாடுகளுடைய எண்ணிக்கையை நீங்கள் பட்டியல்படுத்தப்பட வேண்டிய, நாட்டு மாடுகளை வைத்திருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் எடுத்து எந்தெந்த வட்டாரத்தில் அதிகமான கிடைமாடுகள் இருக்கிறது அப்படின்னா அங்கே அரசு புறம்போக்கு நிலங்கள் இருக்கு இல்லையா, அந்த புறம்போக்கு நிலங்களில் அதை கிடையடைய வைக்கிறது. அதனுடைய சாணங்களை எல்லாம் அரசே கொள்முதல் செய்து உள்ளூரில் இருக்கக்கூடிய விவசாயத்தை மேற்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு உரமாக வழங்குதல், அதுக்கப்புறம் அவங்களுக்கு மானியத் தொகையை வழங்குதல் என்பதற்கான சில செயல் திட்டங்களை நீங்கள் செய்கிற போது தான் இந்த கிடைமாட்டு தொழிலை மீட்டெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். கிடைமாட்டு தொழிலை மீட்டெடுத்தல் என்பது ஒரு பண்பாட்டை மீட்டெடுத்தலுக்கு சமம் என்பதாகத்தான் நான் சொல்லி இந்த பதிவில் விடைபெறுகிறேன். நாம் எல்லோருக்குமே இதில் ஒரு பெரிய கடமை இருக்கிறது. அதில் கிடைமாட்டு தொழிலை ஒரு ஜாதியாக பார்க்கிறது, கிடைமாட்டு தொழிலுக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது, அப்படிலாம் நம்ம பார்க்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை என்பதுதான் நான் இந்த பதிவில் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.